பூஷணசாரா லகாரார்த்த நிர்ணயா. இப்போ இந்த முன்னாடி என்ன பார்த்தோம்? லிட்டு லிட்டு பார்த்தாச்சு. இப்போ லட்டு லிட்டு லுட்டு லுடர்த்தமாக ஸ்வோபாவினி வர்த்தமானே பரோக்ஷே ஸ்வோபாவின்யர்த்தேன்னு வந்திருக்கு. லட்டு லிட்டு லுட்டு லுடர்த்தமாக ஸ்வோபாவினி இது. என்ன அர்த்தம்? அனத்யதனே பாவினி இத்தியர்த்தா. ஸ்வஹனா நாளைக்கு, நாளைக்கு நடக்க போகிறதுன்னு சொன்னாலே பவிஷ்யத் காலம்னு ஆயிடுது. பவிஷ்யத்னா இன்றைக்கி சாயங்காலம் இருக்கிறதும் பவிஷ்யத் காலம்தான். ஆனால் இன்றைக்கி சாயங்காலம் இல்லை, நாளைக்குன்னு சொன்னதுனால நாளைக்குன்ற பதத்துக்கு அனத்யதனம்னு சூத்திரக்காரர் உபயோகப்படுத்தியிருக்கார். அப்போ ஸ்வோபாவினா அனத்யதனே பவிஷ்யதி அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி இல்லாத பவிஷ்யத் காலம்னா நாளையிலேருந்து ஆரம்பிச்சு. இதில் அத்யதனத்துக்கு ஒரு லக்ஷணம் சொல்லியிருக்கார். அதீதாயாக ராத்திரே பஷ்டார்த்தேன ஆகாமின்யாக ராத்திரே பூர்வார்த்தேன ச சகிதா திவசா அத்யதனஹா. கீழே ஹிந்தி வியாக்கியானத்தில் எடுத்திருக்கார். அத்யதனம்னா இன்னைக்கு ராத்திரியினுடைய பின்பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு பேச்சுக்கு 6 மணிக்கு ராத்திரி, சாயங்காலம் 6 மணிக்கு ராத்திரி ஆரம்பம்னு வச்சுப்போமே. அப்போ கரெக்டாக 12 மணி வரைக்கும் பூர்வார்த்தம். பஷ்டார்த்தம்னா அதுக்கப்புறம் உள்ளது, இங்கிலீஷ்காரன் கணக்கு. அப்போ 12 மணிக்கு அப்புறத்துலேருந்து ஆரம்பித்து அதீதாயாக ராத்திரே இப்போ போயிருக்கக்கூடிய ராத்திரியினுடைய பின்பகுதியிலேருந்து ஆரம்பித்து ஆகாமின்யாக ராத்திரே பூர்வார்த்தேன்னு தான் நாளைக்கு இன்றைக்கி வரக்கூடிய 12 மணி பர்யந்தம் இருக்கிறது அத்யதனஹா காலஹா அப்படின்னு இது ஒரு பட்சம். அதாவது சீச்சி சத்த தூங்குறியா நீ? ராத்திரி 12 மணிக்கு அப்புறம் ஆரம்பித்து மறுநாள் ராத்திரி 12 மணி பர்யந்தம் இந்த அந்த பட்சம் தெரியறது. இந்த இப்படி ஒரு பட்சம் சொல்லியிருக்கார். ஆனால் நம்ம வச்சுருக்கிறது என்னது? சூரியோதயத்துக்கு அப்புறம் நிறைய, அதாவது அத்ய அப்படின்ற சப்தத்துக்கு நிறைய விவகாரம் இருக்குடா. 6 மணிக்கு அப்புறம் வந்து உதயாதுதயம் வாரஹா அப்படின்னு வாரத்துக்கு லட்சணம் சொல்லும்பொழுது சூரியோதயத்துலேருந்து ஆரம்பித்து மறுநாள் சூரியோதய பர்யந்தம். இது தீட்டு கணக்கெல்லாம் பண்ணும் பொழுது ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 1:15 1:30 அதிலிருந்து ஆரம்பித்து தீட்டு ஆரம்பிக்கும். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு 12 மணிக்கு காலமாயிட்டார், நைட் 12 மணிக்கு காலமாயிட்டார் அப்படின்னா விடிஞ்சால் அது 2ஆம் நாள், அது முதல் நாள் கிடையாது. ராத்திரி 12 மணிக்கு காலமாயிட்டார், அப்போ விடிஞ்சால் அது எத்தனை நாள் ஆகுது? 2ஆவது நாள் கணக்கு. அப்போ அந்த 1 1:30 1:15க்கு முன்னாடி நடந்தால் 3 நாள் கணக்கு ராத்திரி. 1:30க்கு அப்புறம் இதுவே வந்து 2 மணிக்கு காலமாயிட்டார், 2:30 மணிக்கு காலமாயிட்டார்னா அன்றைக்கி தான் முதல் நாள். சரியா? இது மாதிரி வந்து தீட்டுக்கு ஒரு மாதிரி கணக்கு. அது மாதிரி வந்து இதெல்லாம் வரும்பொழுது தனுர்மாச பூஜை வரும்பொழுது வெடிகாலம்புற கணக்கு அப்படி ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே வந்து இது மாதிரி சொல்லியிருக்காருன்னு உனக்கு சொன்ன வியாக்கியானத்தில் இருக்குது. இப்போ ஸ்வோபாவினா நாளைக்கு நிகழக்கூடியது, அனத்யதனே பாவினி. இதுக்கு என்னப்பா பிரமாணம்னா அனத்யதனே லூட்டு அப்படின்னு சூத்திரம். அனத்யதனே லுட்டு. அனத்யதனே பவிஷ்யத் காலத்தை சொல்கிறதுக்கு என்ன லகார பிரத்தியம் வரும்? லகாரமே பிரத்தியம்தான், லுட்டு லகாரம் வரும். யதா ஸ்வோபவிதா, உதாரணம் வந்து ஸ்வோபவிதா நாளைக்கு இது நடக்குமாம் அப்படின்றான். ஸ்வோபவிதா இத்தியாதவு. இதோட 3வது லகாரம் லுட்டு முடிஞ்சுடுத்து. அது ரிட்டு, அவ்வளோதானே சார் முடிஞ்சுடுத்து. ஜாஸ்தி விசாரம் ஒன்றும் இல்லை இதில். அடுத்தது ரிடர்த்தமாக ரிட்டு 4வது லகாரம் ரிட்டு. பவிஷ்யதி ஸ்வோபாவின்யர்த்தே பவிஷ்யத்தின்னு காரிக்கை இல்லையா? பவிஷ்யத்தின்னு அர்த்தம் பவிஷ்யத் சாமானிய இத்தியர்த்தா. இப்போ பவிஷ்யத் சாமானியம்னா பவிஷ்யத் காலம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அடுத்த பீரியடும் பவிஷ்யத் காலம்தான், சாயங்காலமும் பவிஷ்யத் காலம்தான், நாளைக்கும் பவிஷ்யத் காலம்தான். அப்போ பவிஷ்யத் சாமானியத்தம் எல்லா பவிஷ்யத்தையும் சொல்கிறதுக்கு ரிட் லகாரம், அனத்யதன பவிஷ்யத்தை சொல்கிறதுக்கு லுட்டு லகாரம். தெரிஞ்சுண்டியா? நாளைக்குன்னு சொல்கிறேன். ஆமாம், நாளை. இப்போ நாளையிலேருந்து அப்போ லுட்டு லகாரம் பிரயோகம் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி சாயங்காலம் நடக்கிறதா இருந்தால் லுட் லகாரம் பிரயோகம் பண்ணக்கூடாது. ஸ்வஹா பவிதா பரஸ்வஹா பவிதா அப்படி சொல்லணும். அது காலம் இருக்கா இல்லை எப்படியான சொல்லணும்? ஆ அந்த
இந்த லுட்டும் அதுக்குன்னு ஒரு காலம் விதிச்சிருக்காரு. ஏன் பவிஷ்யத் காலம் எல்லாம் எல்லாமே இன்னும் கோடி வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகுது. 1 கோடி வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு பேரன் பிறக்க போகிறான்னு சொல்கிறியா? சொல்லிக்கொண்டேன். இல்லை 1 கோடி வருஷம் கழிச்சு இந்த நம்ம சென்னையெல்லாம் தங்கமாக ஆக போகுதுன்னு யோசிச்சுட்டு போகிறோம். சொல்லிக்கோ, தப்பு இல்லை. எல்லாம் பவிஷ்யத் காலம் தானே. ஆனால் இன்றைக்கி சாயங்காலம் நடக்க போகிறதுன்னா அது அத்தியத்தன காலம். அத்தியத்தன பவிஷ்யத் காலத்தை சொல்கிறதுக்கு லுட்டு லகாரத்தை பிரயோகம் பண்ண படாது. அதுக்கு என்னது? லிட் லகாரம். சரியா? பவிஷ்யதி பவிஷ்யத் சாமான்யே இத்யர்த்தா. இதுக்கு என்னப்பா சூத்திரம்? லிட் சேஷே ச இது சூத்ராத். சேஷஹான உக்தாத் அந்யஹா சேஷா. இதுக்கு முன்னாடி லுட் லகாரம் பவிஷ்யத் காலத்தில் சொன்னேன். அதை தவிர பாக்கி எல்லா பவிஷ்யத் காலத்தை சொல்கிறதுக்கு யார் வரும்? லிட்டு. அப்போ உக்தாதன்யா சேஷானா அப்போ கிட்டத்தட்ட என்னத்தனமாக எடுத்து இன்னைக்கு நடக்கக்கூடிய பவிஷ்யத் காலத்துக்கு லிட்டு லகாரம், நாளையிலேருந்து நடக்க வேண்டிய பவிஷ்யத் காலத்துக்கு லுட்டு. அப்போ லிட்டு சேஷ சப்தத்தினால உக்தாத அந்யஹா சேஷா. இதுக்கு முன்னாடி எதை சொன்னனோ அதை தவிர்த்து இருக்கிறதுனா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் லுட்டு லகாரம் சொன்னாங்க. அது என்ன காலத்தில்? அனத்தியத்தன பவிஷ்யத்தை. அப்போ ஏன் அத்தியத்தன பவிஷ்யத் காலத்தில் லிட்டு லகாரம்னு தெரியறது. அகம் ஸ்வஹா கரிஷ்யாமின்னு சொல்லி தப்புடா. நியாயமா நம்ம பிரயோகம் பண்ணிட்டுருக்கோம். அகம் ஸ்வஹா கரிஷ்யாமி, நான் நாளைக்கு பண்ணுவேன். தப்பு. ஆமாம் சார் அப்படின்னு தெரியாது. சரியா? லிட் சேஷே ச இது சூத்ராத் யதா கடோ பவிஷ்யதி இத்தியாதோ. சரி. தத்துவம் ச, தத்துவம்னா பவிஷ்யத்துவம். பவிஷ்யத் காலம்ன்றியா அது என்னதுப்பா? அதனுடைய லட்சணம் என்னன்னு கேட்டான். இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து இப்போ லிட் லகாரத்துலேயும் பவிஷ்யத் காலம் வந்துடுது, லுட் லகாரத்துலேயும் பவிஷ்யத்து. அப்போ ரெண்டும் அத்தியத்தன பவிஷ்யத்து அனத்தியத்தன பவிஷ்யத்துன்னு வித்தியாசம். இருந்தாலும் பவிஷ்ய தத்ர பவிஷ்யத்துவம் நாம கிம் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது வர்த்தமான பிராகபாவ பிரதியோகி சமய உற்பத்தி மத்துவம். இப்போ நாம் வந்து காலத்தை பற்றி பார்த்துருக்கோம். எதை பற்றி? காலத்தை பற்றி. இப்போ கடஹா பவிஷ்யதி அப்படின்றோண்டா. குடமானது உண்டாக போகிறது. அப்போ குடம் உண்டாக போகிறதுன்னு சொன்னால் இப்போ குடம் இல்லைன்னு தெரியுது. கரெக்டாக பிடிச்சிட்டு. அப்போ குடம் இனிமேல் உண்டாக போகுது. அப்போ இன்றைக்கி சாயங்காலம் உண்டாக போகுது. கடஹா பவிஷ்யதி, கடஹா பவிதா, எது வேணால் சொல்லிக்கோ. எங்கடா ஜாங்கிரி காணோம் சார்? இப்போ தயாராக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் சார். அப்போ இன்னும் வரலையா அப்படின்றான். அப்போ பவிஷ்யத் காலத்தை பிரயோகம் பண்ணாலேயே இப்போ அபாவம்னு அர்த்தம். இப்போ என்ன அபாவம் அப்படின்னா பிராகபாவா. என்னது? பிராகபாவகான்னா சுத்தமாக ஜாங்கிரியே கிடையாது, உனக்கு சுத்தமாக கடமே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. வரப்போது அந்த வர வேண்டிய ஜாங்கிரி இப்போ இல்லைன்னு அர்த்தம். வர வேண்டிய ஜாங்கிரி இப்போ இல்லை. அதுக்கு என்ன அபாவா? பிராகபாவா. உற்பத்தே பிராக் வித்தியமான அபாவா. அதாவது உண்டாக போகிறது இல்லை. இப்போ தானடா வந்து எல்லாம் வந்து இது பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகியிருக்கேன். இன்னும் 5 மணி நேரம் அது கொதிக்கணும். அப்புறம் சாயங்காலம் உனக்கு பாரு சூப்பர் பண்ணு உண்டாக போகுது பாருன்னு ஏதோ சொல்கிறான். அப்போ உற்பத்திக்கு முன்னாடி என்ன இருக்குது? அதனுடைய அபாவம் இருக்குது. அப்போ அந்த அபாவத்துக்கு என்ன பேர்? பிராகபாவா. அப்போ ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். ஜாங்கிரி வச்சுக்கலாமா, கடம் வச்சுக்கலாமா? கடம் வச்சுக்கலாம் சார். ஏன்னா அதுலேயே மைண்டு போயிட்டு சார் சாப்பிட்றதுக்கு இல்லை சார். அப்போ இதுக்கிட்ட வர முடியாது. இதுக்கிட்ட வர முடியாது சார். எப்போதான் பிராகபாவெல்லாம் ஜாங்கிரி அந்த உதாரணம் சொன்னால்தான் ஞாபகம் வர மாதிரி வேண்டாம். இப்போ இதானையும் கஷ்டன பிராகபாவா வித்தியதே. கஸ்ய பிராகபாவா? நீ சொல்லு. கஸ்ய பிராகபாவா? பதில் சொல்லிட்டா கடஸ்ய. அப்போ இப்போ கடத்தினுடைய பிராகபாவம் இருக்குன்னா இந்த பிராகபாவத்துக்கு பிரதியோகி யார்? கடா. கரெக்டாக சொல்லிட்டா. அந்த கவனி எழுதாத. அந்த கட்டம் வந்து எப்போ உற்பத்தி ஆக போகுது? சாயங்காலம் 5 மணிக்கு உற்பத்தி ஆக போகுது. அப்போ வர்த்தமானஹா யஹா பிராகபாவா. இப்போ ஒரு பிராகபாவம் இருக்குது. அந்த பிராகபாவத்தினுடைய பிரதியோகி என்ன? ஒரு கட்டம். அந்த 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 கட்டம் இருக்குது பார், பிரதியோகி சமய உற்பத்தி மத்துவம்.
அந்த பிரதியோகி எந்த சமயத்தில் உற்பத்தி ஆகிறதோ, பிரதியோகி எது கட்டம், அது எந்த அது வந்து அதனுடைய உற்பத்தி இருக்குது பாரு, எது கடத்தினுடைய உற்பத்தி, அந்த உற்பத்தியோடு சேர்ந்ததாக தான் எந்த காலம் இருக்கோ அந்த காலத்துக்கு பவிஷ்யத் காலம். கட்டம் உற்பத்தி ஆகிறது பாரு, இங்கே கவனி, வர்த்தமானः प्रागभावः तस्य प्रागभावस्य प्रतियोगी सः घटः तस्य घटस्य उत्पत्तिः. அந்த கட்டம் உற்பத்தினா ஒரு உண்டாகிறதுன்னு ஒரு செயல், ஒரு கிரியை, அந்த உற்பத்தியோட கூடியதாக அந்த காலம் இருக்கும். அந்த காலத்துக்கு என்ன காலம்னு பேர் வச்சுருக்கா? பவிஷ்யத் காலம்னு பேர் வச்சுருக்கா. இப்போ நாம் என்ன லட்சணம் பார்த்துருக்கோம்? பவிஷ்யத் காலம்னா என்னன்னா வர்த்தமான பிராகபாவ பிரதியோகி சமய உற்பத்தி மத்வம். அப்படி இல்லைடா, நீ புரியல, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும். ஏனோ நமக்கு தெரிஞ்சிருக்கிற தொட்டு நாம் என்ன பண்ணுறோம், ஏனோ தானோ பதில் சொல்லாமே நினைக்கிறோம். கரெக்டாக சொல்லணும்னா பவிஷ்யத் காலம்னா என்னடா, எதிர்காலம்னு சொல்கிறோன்னா என்னடா அர்த்தம்னா, இப்போ எது இல்லையோ அது எந்த சமயம் அது வந்து உண்டாகும் இல்லையா. இப்போ எது இல்லைன்னு சொல்கிறையோ, எது இல்லை, கட்டம் இல்லை, அந்த கட்டம் வந்து உற்பத்தி ஆகும்ல, அது அந்த உற்பத்தியோட கூடியது எதுவோ அதுதான் பவிஷ்யத் காலம். அந்த உற்பத்தி எப்போ, உற்பத்தின்னு ஒரு கிரியை, அது எப்போ ஏற்பட போகுது? 5 மணிக்கு ஏற்பட போதா, அப்போ 5 மணி தான் பவிஷ்யத் காலம். 4 மணி பவிஷ்யத் காலமாக ஆகாது, அது தெரிஞ்சுக்கோ. 5 மணிக்கு கட்டம் உற்பத்தி ஆகும்டா சொல்கிறான் கடையில். சார் ப்ரெட்டு எப்போ சார் வரும்? 5 மணிக்கு வரும். அப்போ ப்ரெட்டு ஆகமிஷ்யதி அப்படின்றான். அப்போ அந்த ஆகமிஷ்யத்தின் போது அந்த இடத்த பொறுத்தவரை பவிஷ்யத் காலம் எது? பவிஷ்யத் காலம் எது? 5 மணி. 4:55 பவிஷ்யத் காலமாக, புரிஞ்சுதா? அதுக்காக சொல்கிறாரா? இல்லைனா ஜென்ரலாக நீங்கள் என்ன சொல்வேன், இப்போ நாம் என்ன 12 மணியில் இருக்கோம், இப்போ 1 மணி கூட தான் பவிஷ்யத் காலம். சில பேர் 2 மணி பவிஷ்யத் காலம்ன்றான். அப்போ ஜென்ரலாக அப்படி சொல்லாதரா. இப்போ நீ எந்த பிராகபாவத்தை சொல்கிறையோ அந்த பிராகபாவத்துக்கு யார் பிரதியோகியோ அந்த பிரதியோகி அந்த பிரதியோகியோட உற்பத்தி இருக்கும் இல்லையா, அந்த உற்பத்தியோடு கூடியதாக எந்த காலம் இருக்கோ, அந்த உற்பத்தி எப்போ உண்ட ராக்கெட் அனுப்புகிறான், கரெக்டாக செப்டம்பர் மாதம் போய் சேர்ந்துடணும்னு கணக்கிட்டுருக்கான். இது வரைக்கும் சேரல, அதை போன வருஷம் அனுப்பிச்சான் இல்லையா. அப்போ அந்த உற்பத்தினா அந்த தேச பிராப்தின்னு வச்சுக்கோ. நம்ம அனுப்பிச்சிருக்கக்கூடிய இந்த விண்கலம் அந்த குறிப்பிட்ட செவ்வாய் கிரகத்தை போய் அடையிறது, இது வரைக்கும் அடையலை. அப்போ ஏத்தாவத் பர்யந்தம் பிராகபாவம் இருக்குது. ஆமாம், அது இன்னும் அந்த இடத்துல போய் சேரலையா. அந்த இடத்துல நம்ம ஊரில் இல்லை, அந்த செவ்வாய் கிரகத்தில் ஏதோ குறிப்பிட்ட இடம் சொல்கிறான் பாரு, அந்த இடத்துல இந்த ராக்கெட்டுக்கு வந்து இன்னும் வந்து பிராப்தி இல்லை. அப்போ அந்த ராக்கெட்டினுடைய பிராகபாவம் இருக்காங்க. எப்போ இந்த ராக்கெட் போய் சேருமோ அந்த சேரறதுன்ற அதோட சேர்ந்ததாக எந்த காலம் இருக்கோ அந்த காலத்துக்கு என்ன பேர்? பவிஷ்யத் காலம். அதுதான் குறிப்பிட்டிருவான். செப்டம்பர் 19 ஏதோ குறிப்பிட்டிருக்கான். எத்தனாம் தேதி ஞாபகம் இருக்கா? செப்டம்பர் தானே சொன்னான். போன வருஷம் டிசம்பர்லேயோ ஏதோ நவம்பர்லேயோ விட்டானா. கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ நாள் போட்டுருந்தான், மறந்து போச்சு. இதுதாண்டா பவிஷ்யத் காலம்னு சொன்னான் பாரு. வர்த்தமான பிராகபாவம் அங்கே பார்க்கணும். வர்த்தமான பிராகபாவ பிரதியோகி சமய உற்பத்தி மத்வாம். பிரதியோகி இருக்கு பார், அந்த சமயத்தில் வந்து உண்டாகக்கூடியதான் என்னது? அந்த பவிஷ்யத் காலம். போதும், இதுக்கு மேலே உனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். லேடர்த்தமாக லட்டு லிட்டு லுட்டு லிட்டு சொல்லிட்டார். அடுத்தது லேட், 5வது. லேடர்த்தமாக வித்யாதௌ லிடர்த்தே லிங்கர்த்தே லேட்டு. லேட்டுக்கு என்னடா அர்த்தம்னா, நாம் வந்து லேட் வேதே அப்படின்றோம். ஏன் நம்ம என்ன ஸ்லோகம் சொல்கிறோம்? ஒரு ஸ்லோகம் ஒன்று, லட்வர்த்தமானே லேட் வேதே அப்படின்றோம். லேட் லகாரம் வேதத்தில் வரும்னு சொல்கிறோம். ரைட்டு, வேதத்தில் வரட்டும், அதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டான். அதுக்கு விதி தாண்டா அர்த்தம், வித்யாதிகள் அர்த்தம். விதினா என்ன? விதினா என்னது? ஆர்டர், கட்டளை போடுறது. எப்படி சொல்கிற நீ? லேட்டுக்கு விதி தான் அர்த்தம்னு எப்படி சொல்கிற? வித்யாதிகள், விதி நிமந்திரண, அவர் 6 சொல்கிறாரா?
விதி நிமந்திரண ஆமந்திரண அதீட்ட சம்பிரஷ்ன பிரார்த்தனேஷு லிங் சூத்திரம் வருது. விதி நிமந்திரண ஆமந்திரண அதீஷ்ட சம்பிரஷ்ன பிரார்த்தனேஷு பிரார்த்தனானி அப்படின்னு 6 சொல்கிறார். ஏவஞ்ச வித்யாதின்னா அந்த 6 பேரையும் வாங்கிக்கணும். அப்போ விதி போன்ற 6 பேரை சொல்கிறதுக்கு யார் வருவா? லேட்லகாரம் வருவா. யாரா சொன்னா உனக்கு அப்படின்னு பாணினி சொல்லியே. இல்லை, லிங்கர்த்தே லேட்டுன்னு பாணினி சொல்லிருக்காரு. என்னது லேட் எப்படா வரும்னு கேட்டால் லிங்கினுடைய அர்த்தத்தில் லேட்டு வரும்னார். லிங்குக்கு என்ன அர்த்தம்? அந்த 6 பேர் அர்த்தம். ஏன் வச்சா லேட்டுக்கும் அதே தான் அர்த்தம். இவனுக்கு இட்லி போட சொல்லி சார் சொன்னார். சார் இட்லி போட சொல்லி ஆர்டரே இல்லையா? அப்படி இல்லை, அவன் கணேஷ்க்கு என்ன போடுறையோ அதையே போடுன்னு சொன்னார். கணேஷ்க்கு இட்லி போடவே தினேஷ்க்கும் இட்லி தான். அப்போ நேரடியாக சொல்லையே தவிர அதிதேசத்தினால வந்திருக்கு. சரியா? அப்போ லிங்கர்த்தே லேட், லிங்கனுடைய அர்த்தத்தில் லேட்டு வரும்னு சொன்னது. லிங்கனுடைய அர்த்தம் என்ன? இந்த 6 அர்த்தம். ஆசீரும் அர்த்தம். இப்போ 6 வச்சுக்கோனே. வித்யாதோ இதி லிங்கர்த்தே லேட் இத்தி சூத்ரார் லிங்கர்த்தஸ்ட வித்யாதிஹி. லிங்குக்கு என்ன அர்த்தம் பின்னாடி நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லி நான் உனக்கு சொல்லிட்டேன். அது பின்னாடி சொல்கிறேன். என்ன இப்போ எத்தனை லகாரம்? 5 லகாரம் ஆகிடுது. லட் லிட் லுட்டல் ரிட் லேட். அடுத்தது லோட். எவ்வளோதானே சார் இது? என்னடா நீ லட்டு லிட்டு லுட்டல் ரிட்டு லேட் ஆகிடுது, 5 ஆகிடுது. அடுத்தது என்னது? லோட்டு. லேட்டுக்கு வந்து லிங்கர்த்தம்னு சொல்லிட்டாரா சார்? சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்தது லோட்டு. லோடர்த்தமாக பிரார்த்தனா இதி வித்யாதோ பிரார்த்தனாதோ ச பிரார்த்தனாதிகள்ன்றார் இங்கே காரிக்கையில் ஸ்லோகத்தில். அந்த ஸ்லோகத்தில் ஒவ்வொன்றா எடுத்து வியாக்கியானம் பண்ணிருக்காரு. புரியுது இல்லையா உனக்கு? லோடர்த்தமாக பிரார்த்தனேதி பிரார்த்தனா முதலியவைகள்னா பிரார்த்தனான்னா இப்போ ஆதி சப்தத்தினால யாரை வாங்கிக்கிறது அப்படின்னார். வித்யாத்யாசிஷா கிரஹியந்தே. ஆதி சப்தத்தினால வித்யாதி 6 பேரையும் வாங்கிக்கோ, ஆஷீஹின்ற அர்த்தத்தையும் வாங்கிக்கோ. அப்போ லோட்டு லகாரத்துக்கு நிறைய அர்த்தம். லிங் லகாரம் இருக்குது பாரா, 2ஆக பிரியுதுடா. விதிலிங் ஆஷீர்லிங்னு 2ஆக பிரியுது. விதிலிங்குன்னு அது விதிலிங்கன்னும் பொழுது மொத்தம் 6 அர்த்தம். இப்போ நான் சொன்னேன் விதி நிமந்திரண ஆமந்திரண அதீட்ட சம்பிரஷ்ன பிரார்த்தனானின்னு 6 அர்த்தம். அதுக்கு விதிலிங்குன்னு பேர். ஒரே லிங்கு தான், அர்த்தத்துக்கு தகுந்தார போகிற அதை நாம் வேறன்னு மாற்றணும். வஸ்துதாக எத்தனை லிங்கு? 1 தான். வித்யாதிகளை சொல்லக்கூடிய லிங்கு விதிலிங்கு, ஆசீர்வாதத்தை சொல்லக்கூடிய லிங்கு ஆஷீர்லிங்கு. இந்த 2த்தையும் சேர்த்து யார் சொல்லுவா? லோட்டு சொல்லு. அப்போ லோட் லகாரத்துக்கு பிரார்த்தனான்ற ஒரு அர்த்தம் உண்டு, அதிகப்படியாக பிரார்த்தனான்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் அந்த 6லேயே பிரார்த்தனா வந்துடுதுன்னு வச்சுக்கோ. ஏன்னா விதி நிமந்திரண ஆமந்திரண அதீட்ட சம்பிரஷ்ன பிரார்த்தனானி அப்படின்னு 6. அப்போ லோட் லகாரத்துக்கு இந்த 6 அர்த்தமும் உண்டு, ஆசீர்வாதம்ன்ற அர்த்தமும் உண்டு. 7 அர்த்தம் லோட் லகாரத்துக்கு. ஆதினா வித்யாசிஷா கிரஹியந்தே. அதுக்கு என்னப்பா பிரமாணம்? ஆசிஷி லிங் லோட்டௌ சூத்திரம். ஆசிஷி ஆசீர்வாதம்ன்ற அர்த்தத்தில் லிங் லோட்டௌ. லிங் லகாரமும் வரும், லோட் லகாரமும் வரும். அப்போ லோட்டுக்கு ஆஷீர்லிங்கனுடைய அர்த்தமும் வந்துடுது. இன்னொரு சூத்திரம் விதி நிமந்திரணா, அது இங்கே போடலை, நானே சொல்கிறேன். விதி நிமந்திரணா மந்திரண அதிஷ்ட சம்பிரஷ்ன பிரார்த்தனேஷு லிங் லோட் ச, அது ஒரு சூத்திரம். அப்போ 2 இடத்துல பாணினி லோட்டை படிச்சிருக்கார். ஆஷீர்லிங்கனுடைய அர்த்தமும் லோட்டுக்கு வரும், வித்யாதிகளுடைய அர்த்தமும் லோட்டுக்கு வரும்னா லோட்டுக்கு 7 அர்த்தம் ஆச்சு. இதி சூத்ராபியாம் ததா அவகமாத். இந்த 2 சூத்திரங்கள்னால இது மாதிரி நான் புரிஞ்சுன்னு இருக்கேன், அதனால தான் அப்படி எழுதியிருக்கேன். அப்படியா? ஒரு பிரயோகம் சொல்லு பார்க்கலாம். யதா பவது தே சிவப்பிரசாதா. உனக்கு சிவப்பிரசாதம் உண்டாகட்டும். இது என்னது? இது பிரார்த்தனா. உங்களுக்கு சிவப்பிரசாதம் உண்டாகட்டும்னு சுவாமி பிரார்த்தனை பண்ணுறான். இத்தியாதௌ ஏதயோஹோ அர்த்தா லிங்கர்த்தா ஏவ த்ரயாணாம் சமானார்த்தத்வாத் இதி தன் நிர்ணயேனைவ நிர்ணயா. இப்போ லேட்டுக்கு அர்த்தம் லோட்டுக்கு அர்த்தம் இருக்குப்பா. ஜென்ரலாக லேட்டு என்ன அர்த்தத்தில் வரும்? வித்யாதி அர்த்தங்களில் வரும்னார். வித்யாதிகள்னா யார்? 6 பேர்னு சொல்லி முடிச்சுட்டார். லோட்டுக்கு என்னப்பா அர்த்தம்? வித்யாதிகளும் ஒரு அர்த்தம், ஆசீர்வாதமும் அர்த்தம்னு லோட்டுக்கு சொன்னார். விதினா என்னப்பா அப்படின்னு கேட்டார்.
அது விதிலிங்கில் நான் சொல்கிறேன், இங்கே சொல்லலை. அங்கே நான் சொல்கிறேன், அங்கே என்ன தீர்மானம் பண்ணுறியோ அதுதான் லேட்டுக்கும் லோட்டுக்கும் அர்த்தம். நீயா புரிஞ்சுக்கோ. ஏதையோஹோ, ஏதையோகனா எது? லேட்டு லோட்டோஹோ. லேட்டுக்கும் லோட்டுக்கும் அர்த்தா லிங்கர்த்தா ஏவ. லிங்குக்கு என்ன அர்த்தத்தை நாம் தீர்மானம் பண்ணுறோமோ அதுதான் லேட்டுக்கும் லோட்டுக்கும். லிங்கம் எத்தனைவா பிரிகிறது? விதிலிங்காவும் ஆசிர்லிங்காவும் பிரிகிறது. அப்போ விதிலிங்கன்ற சாப்டரில் அந்த தலைப்பில் விதினா என்ன அப்படின்னு நான் விவரணம் பண்ணுறேன், அதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ. ஆசீர்வாதம்னா என்னன்னு விவரணம் பண்ணுறேன், அதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ போயிடு. ஏதையோஹோ அர்த்தா லிங்கர்த்தா ஏவா திரயாணாம் சமானார்த்தத்வாத். அப்போ 3 ஒரே அர்த்தகமான லகாரங்கள். லேட்டு லோட்டு லிங் 3 ஒரே அர்த்தம். திரயாணாம் சமானார்த்தத்வாத் இதி. அந்த காரணத்தினால தன் நிர்ணயேன இவ நிர்ணயா. தன் நிர்ணயேன லிங்கனுடைய அர்த்தத்தை நான் தீர்மானம் பண்ணாலேயே 3த்துக்கும் தீர்மானம் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு இதை டித்தான லகாரம் 6த்தை முடிச்சுக்கிறேன். லட்டு லிட்டு லுட்டு லிட்டு லேட்டு லோட் 6 லகாரம் முடிச்சுட்டேன். அடுத்தது அப்போலாம் இப்போ பிரயோகம் பண்ணுறப்ப பௌத்து இருக்கட்டும்னு சொல்கிறாங்க சார். அப்போ அந்த இடத்துல இது கூட பண்ணலாமா சார்? என்ன லோட்டே பண்ணிக்கலாம். லோட்டு சொன்னாலே எல்லா அர்த்தமும் வந்துடும்டா. லோட்டு ஏன்னா அவனுக்கு ஒரு சௌகரியம். பவத்து இருடா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், விதி அர்த்தமும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் இருக்க முடியுமா பவத்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். லோட்டுக்கு ஏகப்பட்ட அர்த்தம். பவத்து ஆசீர்வாதம் அர்த்தம், சிவப்பிரசாதம் ஏற்படட்டும். பிரார்த்தனா கொஞ்சம் இருக்க முடியுமா அப்படின்னு வேண்டுற சொல்ல போகிறார். விதிக்கும் நிமந்திரணம் ஆமந்திரணம் அதிஷ்டம் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்ல போகிறார். பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். வாங்க 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 வாங்கோ வாங்கோ அப்படின்றான். எல்லாம் ஒரே வாங்குவோம் தான். இவன் ஸ்வரத்தை ஏற்றுறதுக்கு இறத்துக்கு தானே வாங்க அப்படின்றான். ரொம்ப அலட்சியமாக சொல்கிறான். வர வேண்டிய கிளாஸுக்கு பையன் வரான், வாப்பா அப்படின்றார். இது ஒன்றும் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய கடமை அது. அப்போ அதனால சும்மா வா அப்படின்றான். அப்போ அது ஒரு நிமந்திரணம் ஆமந்திரணம் வித்தியாசம் இருக்குன்னு காண்பிக்க போகிறார், பின்னாடி பார்க்கலாம். அடுத்து லங் லகாரம். லங்காதிக்கிரமேண ஞிதாம் ஞித் லகாராக கதி சந்தி சத்வாரः. லங் லிங் ரிங் 4. அதை கிரமமாக சொல்கிறார். லிங்காதிக்கிரமேண ஞிதாம் ஞிதாம் லகாராணாம் அர்த்தம் ஆஹா ह्योभूते प्रेरणादौ च भूतमात्रे लङादयः सत्यां क्रियातिपत्तौ च भूते भाविनि लृङ् स्मृतः. லங்கர்த்தமாக ह्योभूते அங்கே ஸ்வோ பவிஷ்யத்தின்னார், நாளைக்கு உண்டாக போகிற பட்சத்தில். இது ह्योभूतेன்னார். பூத ஹ்யஹான்னா அனத்யத்தனம்னு அர்த்தம். அப்போ அனத்யத்தன பூதம். இதுக்கு முன்னாடி அனத்யத்தன பூத பரோட்சத்தை பார்த்தோம். என்னது அது நமக்கு லிட்டு லகாரத்தை பார்த்தோம். லட்டு லிட்டு பரோட்சம்ன்ற அம்சத்தை மட்டும் எடுத்துரு. அனத்யத்தன பூத காலம். அனத்யத்தன பூத காலம்னா லங் லகாரம். அப்போ நேத்திலேருந்து ஆரம்பித்து நடந்ததாக இருக்கணும். இன்னைக்கு கார்த்தால நடந்ததை சொல்கிறதுக்கு லங் லகாரம் பிரயோகம் பண்ணக்கூடாது. சரியா? ह्योभूते इति अनद्यतने भूते इत्यर्थः. ह्योभूतेன்ற பதத்துக்கு அனத்யதனே பூத்தேன்னு அர்த்தம்பா. சரி, இதுக்கு சூத்திரம் பிரமாணம் இருக்கா? இருக்கு. அனத்யதனே லங் இது சூத்ராத். அதான்ப்பா சூத்திரம். அங்கே பூத்தேன்ற பதம் அனுவர்த்திக்கிறது. அப்போ அனத்யதனே பூத்தே லங்கன்னு ஆயிடுத்து. அப்போ ஏவஞ்ச பாரு, அனத்யதனே பூதே பரோக்ஷே லிட்டு. அனத்யத்தனமாகவும் இருக்கணும், பூத்தமாகவும் இருக்கும், பரோட்சமாகவும் இருந்தால் லிட்டில் காரணம். அனத்யத்தனம் பூத்தமாக மட்டும் இருந்தால் போதும், பரோட்சம்ன்றது இல்லை. அதை சொல்கிறதுக்கு என்ன லகாரம் வரும்? லங் லகாரம் வந்துடும். பூத்தகாலிகமான லகாரம் 2 முடிஞ்சிடுச்சு. சரியா? அங்கே என்ன பண்ணோம்? லட்டு லிட்டு லுட்டு ரிட்டு லேட்டு லோட்டு. லட்டு லட்டு லிட்டு லுட்டு, ஆமாம், லுட்டு லுட்டு ட்ரிட்டு
பூதகாலிங்க 2 என்னது முடிஞ்சுது, முன்ன வந்து லிட்டு முடிஞ்சுது, இப்போ வந்து லங் முடிஞ்சுது. இன்னும் ஒரு பூதகாலிகம்னா லுங்லகாரம் பாக்கி இருக்குது, அது பின்னாடி வருது. அஸ்ய புத்திரஹா அபவத் இத்தியாதி, இவனுக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தது உனக்கு தெரியும் தானே, பிரத்யக்ஷம் தானே அது, பரோட்சம் இல்லையா. ஆனால் நேத்தி பிறந்திருக்கு, நேற்றுலேருந்து ஆரம்பிச்சு இவனுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்றான். அப்போ அத்தியத்தை இன்னைக்கு கார்த்தால பிறந்தா அபவத் சொல்லக்கூடாது, நேத்தி பிறந்தா இருந்தால் அபவத். இன்னைக்கா இருந்தால் என்னன்னு கேட்குறியா? ஆமாம், இன்னைக்கா இருந்தால் பின்னாடி வந்து லங் லிங் லுங் வரப்போதா, அது வரப்போகுது. அத்ய பிராத்தா புத்திரா அபூத், ஹ்யஹ அஸ்யா அஸ்யா ஹ்யஹ புத்திரா அபவத். உனக்கு தெரியும்னு அர்த்தம். அஸ்யா புத்திரா பபூவ, இவனுக்கு ஒரு குழந்தை இருந்துதான், எனக்கு தெரியாது. அப்போ பூத காலத்தில் எத்தனை லகாரம் வந்துடுது? 3 லகாரம். அதாவது அனத்யதன பூத பரோட்சமாக இருந்ததுன்னு சொன்னால் லிட்டு, அனத்யதன பூதமாக இருந்ததுன்னு சொன்னால் அப்போ லங்கு. அனத்யதனம் அப்படின்ற வித்தியாசம் இல்லை, பூத சாமானியம். பூத அத்தியத்தன பூதமாக இருக்கலாம் அப்படின்றது என்னாகும், லுங்லகா. பபூவ அபவத் அபூத், சரியா? அது வித்தியாசம். லகாரத்தை பிரயோகம் பண்ணுறதை வச்சுட்டே நீ தெரிஞ்சிடலாம். தஸ்ய தஸ்ய புத்திரா அஸ்தி, தஸ்ய கிம் தசரதஸ்ய புத்திரா ஆசீத்துன்னு கேட்குற நீ. இப்போ தசரத்துக்கு பையன் இருந்தானா உனக்கு தெரியாது அனுங்க, வேணாம் நீ ஏன் கேட்குற? கிம் தசரதஸ்ய புத்திரா பபூவான்னு கேட்குறா. கேட்கும் பொழுதே உனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். தசரத்துக்கு பையன் இருந்தானா, தசரதஸ்ய புத்திரா பபூவ, இருந்தாருன்னு கேள்வி, நான் பார்க்கலன்னு அர்த்தம். பபூவ சொன்னாலே புரிஞ்சுதா? இதுவே நீ கிம் தசரதஸ்ய புத்திரா பபூவன்னு நீ கேள்வி கேட்குற, நான் வந்து தசரதஸ்ய புத்திரா ஆசீத்துன்னு சொல்கிறேன். அப்போ அவர் பையன் இருந்து எனக்கு தெரியும்னு அர்த்தமாச்சு, சரியா? அப்புறமா அஸ்ய புத்திரா அபவத் லிங்கர்த்தமாக, லிங்லகாரம். லிங்குன்னு வரும்பொழுது பிரேரணாதௌ, அங்கே ஸ்லோகம் பார், காரிக்காவை பார், காரிகான்னு பேர், ஸ்லோகம்னு சொல்ல மாட்டா, காரிகா. ஹ்யோபூதே அப்படின்றது லங்லகாரத்தினுடைய அர்த்தம், பிரேரணாதௌ அப்படின்றது லிங்லகாரத்தினுடைய அர்த்தம். நாம் இங்கித்தலகாரத்தை பார்த்துட்டுருக்கோம். லிங்கர்த்தமாக பிரேரணாதௌ இதி, பிரேரணா போன்ற அர்த்தங்களில். பிரேரணானா என்ன? ஆதி சப்தத்தை வேறு பிரயோகம் பண்ணிருக்கு. பிரேரணா முதலியான்னு சொல்லிருக்கீங்களா? யார் சார் அதெல்லாம்? அது சூத்திரத்துக்காக விதி நிமந்திரண ஆமந்திரண அதீஷ்ட சம்பிரஷ்ன பிரார்த்தனேஷு லிங் இதி சூத்ராத். விதி நிமந்திரண ஆமந்திரண அதீஷ்ட சம்பிரஷ்ன பிரார்த்தனேஷு லிங் சூத்திரத்தை வச்சு தான் நான் வந்து பிரேரணாதவுன்னு ஆதி சப்தத்தை போட்டேன். விருதினா சரி, விதினா என்னன்னார்? விதிஹி பிரேரணம், விதினாலே வந்து தூண்டறது. தூண்டறதா? அப்பா கொஞ்சம் எழுந்துக்கிய அப்படின்றான், இதுவும் தூண்டுறதான். ஏய் எழுந்துடுறா, இதுவும் தூண்டுறது தான். உங்களால் எழுந்துக்க முடியுமா அப்படின்றான், அதுவும் தூண்டுறது தான். எல்லாமே தானே தூண்டுறது. அப்போ என்ன தூண்டுறதுல வித்தியாசம் இருக்கான்னா? ஆமாம் சார், அழுத்தி குத்துறது லேசாக குத்துறதுன்னு இல்லையா? அதில் பிரேரணம்னா என்னென்ன? பிருத்யாதேஹே நிகிருஷ்டஸ்ய பிரவர்த்தனம் பிரேரணம். வேலைக்காரன், ஏய் வாடா போடா எழுந்து போடா அப்படின்னா, நான் வரீங்களாண்ணா போகிறீங்களாண்ணான்னு கூப்பிடுவியானே. அவன் வந்து நிகிருஷ்டன், உன்னுடைய ஸ்டேட்டஸை காட்டி அவன் கம்மியான ஸ்டேட்டஸ். இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய இவர் நரேந்திர மோடி இருக்கார், என்ன பண்ணுவார்? அவன் கீழே உள்ள வேலை பண்ணால் அதட்டி தான் சொல்லணும். அதட்டி நீ அதை மனிதாபிமானம்ன்றது வேறு, வேலைன்றது வேறு. நீ அவனை அதட்டாமல் கொஞ்சம் கொடுக்க முடியுமா, கொஞ்சம் காஃபி கொடுக்க முடியுமா அப்படின்னா மறுநாள் வந்து அவன் வந்து ஏறின்றுவான், வேலை நடக்காது. அப்போ நிகிருஷ்டன் யாரோ, நிகிருஷ்டன்னா ஜாத்தினால் இல்லை, ஸ்டேட்டஸ்னால், அந்த ஒரு பதவியினால் யார் வந்து நிகிருஷ்டனாக இருக்கணுமோ அவனை வந்து அவனை நீ பிரவர்த்தனம் பண்ணனா அதுக்கு என்ன பேர்? விதின்னு பேர். அதுக்கு என்ன பேர்? விதி, கட்டளை அப்படின்னு பேர். விதிஹி பிரேரணம், அதான் பிரேரணாதவுன்னு காரிக்கால போட்டார். அது எப்படி இருக்கணும்? பிருத்யாதேஹே நிகிருஷ்டஸ்ய பிரவர்த்தனம். நிமந்திரணம்னா என்ன? நிமந்திரணம்னா அதுவும் பிரேரணம்னா நியோக கரணம்.
என்னது நியோகானா, ஏற்கனவே உனக்கு ஒரு கடமை இருக்குது, ஒரு வேலையை பண்ணுறதுக்கு உனக்கு கடமை இருக்குது, அதை ஞாபகப்படுத்துகிறேன் நான் உனக்கு. ஆவஷ்யகே ஸ்ராத்த போஜனாதோ தௌஹித்ராதேஹே பிரவர்த்தனம். தாத்தாவுக்கு ஸ்ராத்தம்னா பொண்ணு வைத்து பேரை வந்து அதில் உட்காந்து சாப்பிடணும். தாத்தா ஸ்ராத்தத்தில் பொண்ணு வைத்து பேரன் இருக்கான் பாடுறா, தௌஹித்ரன், அவன் வந்து சாப்பிடணும், அது அவனுடைய கடமை. மாமா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மருமானுக்கு லெட்டர் எழுதுகிறார். தாத்தா அவருக்கு இத்தனாம் தேதி ஸ்ராத்தம், நீ அவசியம் ஸ்ராத்தத்தில் பிராமணார்த்தம் இருக்க வேண்டும். இது என்னது, இதுவும் பிரேரணம் தான். ஆனால் இதுக்கு என்ன பேர், வேலைக்காரனடே வேலை பண்ணு அப்படின்றதுக்கும் மருமானை பார்த்துட்டே சாப்பிட வந்துரு அப்படின்றதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது உன்னுடைய கடமை. அதுக்கு என்ன பேர், நிமந்திரணம்னு பேர். என்ன பேர், நிமந்திரணம். நிமந்திரணம்னாமா எனக்கு என்ன, இன்றைக்கி நிமந்திரணம் நான் இருந்தேன் சொல்லியா, இன்றைக்கி ஒரு நிமந்திரணம், பிராமணார்த்தம் சாப்பிட்டு வந்திருக்கேன், அதனால் வெளில போக முடியாதுன்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ நிமந்திரணம்னா அதுதான். நியோககரணம், நியோகானா உனக்கு சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் உன்னை வந்து லிங்க் பண்ணி விடுறது. ஒரு மாமா லெட்டர் போடுறதுன்றது ஒரு கடமை தான், உன்னுடைய கடமையை ஞாபகப்படுத்துகிறார். மற்றபடி வேலைக்காரன் அளவுக்கு அங்கே வந்து ரொம்ப ஃபோர்ஸ் கிடையாது. நிமந்திரணம், நியோககரணம், ஆவஷ்யகே ஸ்ராத்த போஜனாது தௌஹித்ராதேஹே பிரவர்த்தனம், அதுவும் ஒரு பிரேரணா தான். ஆமந்திரணம்னா காமச்சார அனுஜ்ஞா. ஆமந்திரணம், பேரன் உட்காரமுள்ள ஸ்ராத்தத்தில் வேறு யாரோ ஒருத்தர் கூப்பிட்ற, எங்கள் அப்பாவுக்கு ஸ்ராத்தம், கொஞ்சம் நீங்கள் வரலாம், வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னார். ஆனால் வரார்தும் உங்கள் சௌகரியம். காமச்சாரக, காமம்னா உங்கள் இஷ்டத்துக்கு, சாரகான்னா நடந்துக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு இவனே அனுஜ்ஞை பண்ணுறான். அங்கேயும் கூப்பிட்றான், ஒரு கும்பாபிஷேகம் வச்சுருக்கேன், இங்கே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றான். சாதத்துக்கு தான் கூப்பிடணும், இல்லை கும்பாபிஷேகத்துக்கு கூட கூப்பிடலாம்டா. ஆனால் என்ன பண்ணுறான், வற்புறுத்தக்கூடாது, உன்னோட அவர் பெரியவர். அப்போ காமச்சாரகா, நீங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எங்கள் காலத்தில் கல்யாணம் வச்சுருக்கோம், நீங்கள் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். வேலைக்காரன் மாதிரி வந்து வந்தே தீரணுன்ற இல்லைனா பனிஷ்மெண்ட் பண்ணுவேன்னு கிடையாது. பேரன் வந்து ஸ்ராத்தத்தில் சாப்பிடணுன்றது அவன் கடமைன்ற மாதிரி உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நான் வந்தே தீரணுன்ற கட்டாயம் கிடையாது, கடலை ஆவசியகம் கிடையாது. அது புரியுறதா? இதுவே இன்னொரு விஷயம் என்ன, காமச்சாரகான்னு சொன்னால், கல்யாணம் வச்சுருக்கேன், நீங்களாம் வந்து அக்ஷதை போட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ன்றான். அங்கேயும் தூண்டுறான், ஒன்றை வர சொல்லி சொல்கிறான். ஆனால் காமச்சாரகான்றது கொஞ்சம் அது இதை காட்டிலையும் கொஞ்சம் மேலே இருக்குது. விதி நிமந்திரண ஆமந்திரண, காமச்சார அனுஜ்ஞா ஆமந்திரணம். விவாக ஆமந்திரணம் தான் அவெல்லாம் போடுவாள், நம்ம ஊரில் பழக்கம் இல்லை. இப்போ நீ வந்து மலையாள பத்திரிகை, கன்னட பத்திரிகைலாம் பார்த்தா ஆமந்திரன், ஹிந்தியில் கூட ஆமந்திரன்னு வார்த்தை யூஸ் பண்ணுவாள். ஆகமத்தில் கூட பவித்ரோத்சவத்தில் ஆமந்திரண பவித்ரம்னு பேர். அது ஆமந்திரண பவித்ரம். நாளைக்கு பவித்ரோத்சவம் நடக்க போகுதுன்னா இன்றைக்கே சுவாமிக்கு போய் ஒரு சின்ன பவித்திரத்தை கொண்டு போய் சாத்திட்டு வரணும். அந்த பவித்திரத்துக்கு ஆமந்திரண பவித்ரம், ஆமந்திரண ஸ்லோகா. ஆமந்திரயாமி தேவேஷ லோகபாலைர் கணேஸ்வரைஹி அப்படின்னு வரும். சுவாமி நாளைக்கு நான் பவித்ரோத்சவம் வச்சுருக்கேன், நீங்கள் அவசியம் இந்த கோவிலை விட்டு வெளில போகிறேன்னு கோச்சின்னு போயிடக்கூடாது, பவித்ரோத்சவத்தில் நீங்கள் கலந்துக்கணுன்றதுக்காக உங்களுக்கு நான் என்ன பண்ண டிப்ஸ் மாதிரி வந்து என்ன டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி நாளைக்கு சாத்த வேண்டிய பவித்திரத்தினுடைய ஒரு சாம்பிள் மாதிரி சின்னதாக இன்றைக்கே நான் உங்களுக்கு சாத்துறேன், டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவித்திரத்தை சாத்துவோம். அதுக்கு ஆமந்திரண பவித்திரம்னு பேர். ஆனால் சுவாமியை நீ வற்புறுத்தக்கூடாது. நாளைக்கு பவித்ரோத்சவம் விட்டு போனோன்னா உதச்சிருவேன் அப்படியும் கிடையாது. நாளைக்கு ஸ்ராத்தம், உங்கள் தாத்தா ஸ்ராத்தம், நீ கலந்துக்கணும் அப்படின்னு ஒன்று அவசியம், அதுவும் கிடையாது. ஆமந்திரம்னா நீங்கள் நாளைக்கு கலந்துனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு கெஞ்சி கேட்குறது, அது காமச்சாரம். சுவாமி பார்ப்பார், ரொம்ப திமிரோட நீ இருந்தா பவித்ரோத்சவம் நான் பண்ணுறேன் பார், என்ன மாதிரி யாரும் பண்ணல அப்படின்னு பட்டாட்டோப்பம் பண்ணனா அவர் விட்டுட்டு போயிடுவார். அதனால தான் அதுக்கு என்ன பவித்திரம்னு பேர், ஆமந்திரண பவித்திரம்னு பேர். நிமந்திரண பவித்திரமோ பிரார்த்தனை விதி பவித்திரமோ கிடையாது, அதுக்கு என்ன பேர், ஆமந்திரண பவித்திரம்னு பேர்.
அப்படின்னா அவர் கொஞ்சம் ஜாகிரதையாக நீ கூப்பிடு, வராறதும் அவர் சௌகரியன்றதுக்காக தான் ஆகமம் என்ன சொல்லிருக்கு, ஆமந்திரண பவித்ர ஸ்லோகான்னு அதுக்கு பேரே போட்டிருக்கோம். இதுதான் அதிஷ்டா. அப்போ இதுவும் நீ சுவாமியை தூண்டுற விதி நிமந்திரண ஆமந்திரண. அதிஷ்டகானா என்ன, சத்கார பூர்வகா வியாபாரா. ரொம்ப பயபக்தியோடு அவனை வாங்கோ 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 அப்படின்னு தூண்டுறது இருக்கு பாரு, அது வந்து அதிஷ்டா. ரொம்ப மேலே அது. அதாவது ஆமந்திரணத்தில் வந்து அவன் இஷ்டப்படி பண்ணலாம், அதிஷ்டத்தில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு மரியாதையோடு அவனை கூப்பிடுறது. சுவாமிக்கு அதிகமான மரியாதை இல்லையா சார்னு கேட்டுறாங்க. அங்கே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அங்கே காமச்சாரகான்ற ஒரு அம்சம் இருக்குது. அதிஷ்டகால காமச்சாரகான்னு இருக்கா இல்லையான்றது தெரியல. சத்காரபூர்வகா வியாபாரா. சத்காரகான மரியாதை, கூப்பிடும்பொழுதே அவருக்கு பத்திரிகை வைக்கும்போதே மேளம் தாளம் பேண்டு வெடி டப்பாசு அது இது எல்லாம் போய் பெரிய ஒரு 44 தட்டு 50 தட்டு வரிசையோடு போய் அப்படியே கெஞ்சி போய் அவரை கூப்பிடணும். அது என்னது, அதிஷ்டா. அப்பயும் கூப்பிடுற அந்த பிரார்த்தனைக்கு அதிஷ்டகான்னு பேர். சத்காரபூர்வகா வியாபாரா சம்பிரஷ்னா. சரியா? சம்பிரஷ்னா சம்பிரதாரணம். இது என்ன வித்தியாசம்? சம்பிரதாரணம்னா என்ன? அது இங்கே இல்லைடா, அதில் இல்லை, அது நான் எழுதியிருக்கேன். சம்பிரஷ்னா சம்பிரதாரணம். சம்பிரதானம்னா நீ வந்து சுவாமியை வந்து நீ யாரையோ கூப்பிட போயிருக்க, அதே நாளில் இன்னொருத்தனும் பத்திரிக்கை வைக்கிறான். நீ என்ன சொன்ன, உங்களுக்கு 2 பேரும் கூப்பிட்ருக்கா, இருந்தாலும் என் இடத்துக்கு வந்தால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவர் 2 விஷயத்தில் பிரவர்த்திக்கிறதுக்கு இருக்கும் பொழுது அந்த 2ல் ஒன்றுண்ட விட்டுட்டு ஒன்னோடத மட்டும் வா அப்படின்ற மாதிரி சொன்னால் அதுக்கு என்ன பேர், சம்பிரதாரணம். சம்பிரஷ்னா சம்பிரதாரணம் அதான் அர்த்தம். விதி நிமந்திரண ஆமந்திரண அதிஷ்ட சம்பிரஷ்ன 2ல் 1 பாரு. சம்பிரதாரணம் உபஸ்தித கிரயோஹோ மத்தியே ஏகதர கிரியா தர்மிக இஷ்ட சாதனத்துவ நிர்ணயேச்சா. இங்கே 2ல் எங்கே வேணால் போகலாம், 2 காலேஜுக்கும் உங்களை கூப்பிட்றா, இங்கேயும் அதே சம்பளம் தான், அங்கேயும் அங்கே சம்பளம் தான். இங்கே வந்தால் நீங்கள் குவார்ட்டர்ஸில் தங்கலாம், ஃப்ரீயாக இருக்கும். இங்கே வந்தால் உங்களுக்கு சென்னையில் இருக்கிறத விட்டு அடிக்கடி சைட்டில் வேட்டெல்லாம் கிடைக்கும், அதனால் நீங்கள் இங்கே வந்தால் எனக்கு சௌக்கியம் அப்படின்னு கூப்பிட்டா அப்படி இருக்கும். அதுக்கு என்ன பேர், சம்பிரஷ்னா. பிரார்த்தனா தான் ரொம்ப கீழே போய் ஐயா கொஞ்சம் வாங்கயா பிச்சை போடுங்கயா எங்களுக்கு வாங்கயான்ற மாதிரி கூப்பிட்டா அதுக்கு பிரார்த்தனா. அப்போ மொத்தம் எத்தனை 6 இருக்குது. இந்த 6 அர்த்தத்துலேயும் விதிலிங் வரும். ஒன்று தான் எல்லா இடத்துலையும் எனது பவேத்து. சரியா? 6 அர்த்தத்தையும் யார் சொல்லுவா, பவேத் தான் சொல்லணும். கச்சேத், வேலைக்காரனை பார்த்து கச்சேத் நீ போகணும். தௌஹித்ரனை பார்த்து கச்சேத் சஹா கச்சேத் அப்படின்றான். அங்கே வந்து அவன் போகணுண்டா, உனக்கு அந்த கடமை இருக்குது, அந்த அர்த்தம். ஆமந்திரணம் கச்சேத், நீங்கள் வரணும், அப்புறம் உங்கள் சௌகரியம் அப்படின்ற மாதிரி சொன்னால் கச்சேத். எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஒரே லிங்கில் காரணம். அப்போ இதோட முடிஞ்சுட்டு சூத்திரம் சொல்லிட்டார், அதுக்கு அர்த்தம்லாம் சொல்லிட்டார். இப்போ அவன் கேட்குறான், ஏண்டா இந்த விதி நிமந்திரணம் ஆமந்திரணம் அதிஷ்டம் இருக்கு பாரு, இந்த 4ம் கிட்டத்தட்ட ஒன்றாதானா இருக்கு. ஆளுக்கு தந்த அப்புறம் மாறுது. வேலைக்காரனை வந்து சொல்கிறா, இவன் வந்து இந்த வந்து ஸ்ராத்த போஜனாதிகளில் தௌஹித்திரனை பிரவர்த்தனம் பண்ணுறா. நிகிருஷ்ட பிரவர்த்தனம், ரொம்ப உன்னை விட மட்டமான ஆளை வந்து தூண்டுற. நம்பர் 1 ஆவசியகமாக, அதாவது தௌஹித்திரனுக்கு ஸ்ராத்த போஜனத்தில் வந்து ஸ்ராத்த போஜனம் ஆவசியகம். அப்போ அதில் அவனை பிரவர்த்தனம் பண்ணுற, உன்னுடைய கடமையை நீ ஞாபகப்படுத்துகிற. அடுத்தது இன்னொன்று என்ன, காமச்சாரானுஜா, நீங்கள் வாங்க அப்புறம் அவங்க சௌகரியம் அப்படின்ற. விதி நிமந்திரண ஆமந்திரண அதிஷ்டா, அதுவே ரொம்ப அதிகப்படியான மேலதாளத்தோடு கொண்டு போய் கூப்பிடுற. இந்த 4த்துலேயும் அவனை தூண்டுறதுன்றது சமானமாக தானே இருக்குது. நீ ரொம்ப மேலதாளத்தோடு கூப்பிட்டாலும் அவனை உங்கள் ஆத்து கல்யாணத்துக்கு வான்னு சொல்கிற. சம்பந்தியை வந்து கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிடுறது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஆமந்திரணம் மாதிரி இருக்குது. சாரி, நிமந்திரணம் மாதிரி இருக்குது. ஆமாண்டா, அவனுக்கு வந்தே தீரணும்டா சம்பந்தி.
பொண்ணை கொடுக்குறடா, மாப்பிள்ளையினுடைய அப்பா கல்யாணத்துக்கு வரணுமா இல்லையா? அவசியம் தானே அது. ஆனால் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வர்றது பழக்கமாக இருக்கா இல்லையா? பொண்ணு வீட்டில் கல்யாண பத்திரிக்கை அடிச்சோன்னா இங்கேருந்து எடுத்த முதல் பத்திரிக்கை கொண்டு போய் ஒரு 1000 பத்திரிக்கை அவன் ஓசியில் வந்து இது பண்ண மங்களம் பாடுவான். அவன் அடிக்க வேண்டிய பத்திரிக்கையை அவன் பேரை போட்டு பொண்ணு வீட்டில் இவன் அடிச்சு கொடுக்கணுன்னுவான். நீயும் அப்படி தான் நாளைக்கு பண்ண போகிற. அப்படிதான் எங்கள் ஆற்று பழக்கம்னு கடைசியில் நீ ஆச்சா. ஓசி பாரு மங்களம் பாடுறது ஒரு 10,000 பத்திரிக்கை போடுங்க, 9,000 பத்திரிக்கை வீட்டில் தூங்கும். சும்மா அவனை பொண்ணு வீட்டுக்காரனை ஏறுறதுக்காக பத்திரிக்கை போட்டு கொடுக்கணுமா? இவன் பேர் போட்டு, இவன் அட்ரஸு, இவன் பேர், இவன் ஊர். அப்புறம் என்ன பண்ணுவான், பொண்ணோட ஊரில் அச்சாபீஸ் இருந்ததுன்னா அது தெரிஞ்சிடும் கீழே. அதனால் என்ன பண்ணால் எங்கள் ஊர் அச்சாபீஸில் கொடுங்கணுமா இவன். இவன் பண்ண மாதிரி சரி இருக்கட்டும். அதனால் இந்த எல்லாத்துலேயும் வந்து தூண்டுறது தானப்பா இருக்குது. விதி, நிமந்திரண, ஆமந்திரண, அதிஷ்ட, இந்த மூணுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சம்பிரதாரணத்துலேயும் பிரார்த்தனையிலும் கொஞ்சம் வித்தியாசம் வருது. சம்பிரதாரணத்தில் வந்து 2த்தில் 1த்தில் பலன் ஜாஸ்தின்னு சொல்கிறேன், பிரார்த்தனை ரொம்ப கெஞ்சற. ஆனால் இந்த 4த்தில் 1 தானே இருக்குது. ஏன் பின்ன 4 தனியாக பாணினி விதி, நிமந்திரணம், ஆமந்திரணம்னு ஏன் போட்டார்? பிரவர்த்தனான்றது சமானமாக இருக்குது. என்னது பிரவர்த்தனா? என்னவா இருந்தாலும் அவன் நீ தூண்டுற விதம் வேறு வேறு. வேலைக்காரனை தூண்டுறதுக்கும், தௌஹித்திரனை தூண்டுறதுக்கும், சுவாமியை தூண்டுறதுக்கும் இல்லையா? அது மாதிரி வந்து ரொம்ப சத்காரபூர்வகமாக தூண்டுறதுல வித்தியாசம் இருக்கிறது. தூண்டுறதுன்றது ஒன்று தானே. பிரவர்த்தனா சமானா வித்தியதே. எவஞ்ச விதி, நிமந்திரண, ஆமந்திரண, அதிஷ்ட இது பதச்சதுஷ்டயம் மாஸ்து. பிரவர்த்தனா சம்பிரஷ்ன பிரார்த்தனேஷு லிங். புரியுதா? கம்மி பண்ணி பேசியா, வளவளன்னு பேசின்னு இருக்கிய அப்படின்னு இப்போ கேட்குறார். ஏதத் சதுஷ்டய அனுகத பிரவர்த்தனாத்வேன வாச்சியதா லாகவாத். ஏதத் சதுஷ்டய அனுகத பிரவர்த்தனாத்வேன வாச்சியதா லாகவாத். அப்போ லிங்கனுடைய அர்த்தமானது பிரவர்த்தனா. லிங்கனுடைய அர்த்தம் எது? பிரவர்த்தனா அப்படின்னு சொன்னால் லகுவாக இருக்கும். உக்தம் ச சொல்லியிருக்கு என்ன? அஸ்தி பிரவர்த்தனா ரூபம் அனுஸ்யூதம் சதுர்ஷ்வபி. சதுர்ஷ்வபி இந்த 4லேயும் பிரவர்த்தனான்றது அனுஸ்யூதமாக இருக்குது. அதனால் அனுஸ்யூத்தம்னா வந்து தொடர்ச்சியாக இருக்குது. எல்லாத்துலேயும் அதே மாதிரி பிரவர்த்தனை தான் இருக்குது. முன்ன உட்காந்துருந்தான் வேலைக்காரன், டேய் போய் டீ வாங்கிட்டு வாடான்னா உன்னை வந்து போய் டீ வாங்கிட்டு வரான். தௌஹித்திரன் சும்மா உட்காந்துருந்தான், ஏய் சாப்பிட்டோம் வந்து சாப்பிடவா இன்னும் வரான். அப்போ பிரவர்த்தனான்றது எல்லாத்துலேயும் சமானமாக தான் இருக்குது. சுவாமி சும்மா உட்காந்து யாரும் நம்மளை கூட மாட்டாரான்னார். ஒருத்தர் வந்து ஆமந்திரன் பவித்திரம் வந்து நாளைக்கு வந்துருங்க பவித்ரோத்சவம்னா ஒன்றே தெம்பாக இருக்கார் அவர். இப்போ பிரவர்த்தனான்றது ஒன்றா தானே சார் இருக்குது. அதனால் வந்து லிங்குடைய அர்த்தம் பிரவர்த்தனான்னு வச்சுன்றலாம். தத்ரைவ லிங் விதாத்தவ்யா ஏவஞ்ச பிரவர்த்தனாயாம் லிங் சொல்லிடுங்க. கிம் பேதஸ்ய விவக்ஷயா. பேத விவக்ஷா, விதி வேற, நிமந்திரணம் வேற, அதிஷ்டம்ன்ற வேற, சம்பிரஷ்னம் வேற, இப்படின்னு தனித்தனியாக சொல்கிறதுல அது ஏன் அது மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க? பேதஸ்ய விவக்ஷயா கிம். பேதம் வக்தும் யா இச்சா வித்தியதே தயா இச்சையா கிம். தனித்தனியாக வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறதுல என்னையா நோக்கம் இருக்குது உனக்கு? என்னத்தை சாதிச்ச? அப்போ சொன்னார், டே நான் சொல்லவே தான் பிரவர்த்தனா 4 விதமாக இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சுதுன்னார். வேலைக்காரனை பிரவர்த்தனை பண்ணுறதுக்கும், தௌஹித்திரனை பிரவர்த்தனை பண்ணுறதுக்கும், சுவாமியை பிரவர்த்தனை பண்ணுறதுக்கும், ரொம்ப ஜபர்தஸ்துள்ள ஒரு ஆளை பிரவர்த்தனை பண்ணுறதுக்கும் லோகத்தில் வித்தியாசம் இருக்குன்னு உனக்கு எப்போ தெரியும்? நான் 4 சொல்லவே தானே தெரியும். விதி அந்யா, நிமந்திரணம் அந்யத்து, ஆமந்திரணம் அந்யத்து, அதிஷ்டா அந்யஹான்னு நீ தெரிஞ்சு நியாய வியுத்பாதனார்த்தம் உனக்கு வியுற்பத்தி வரணும். ஓஹோ லோகத்தில் இப்படிலாம் 4 இருக்குது, நம்ம போய் யார்கிட்ட வேணால் என்ன வேணால் கொடுத்துரு கல்யாணத்துக்கு வந்துடுவா அப்படின்னு பெரிய ஆள்கிட்ட போய் கூடக்கூடாது அப்படின்னு நீ தெரிஞ்சு நியாய வியுத்பாதனார்த்தம் பிரபஞ்சார்த்தம் அல்லது விஸ்தாரமாக எனக்கும் தெரியும். சர்வத்திர பிரவர்த்தனா வித்தியத்தேன்னு தெரியும். விஸ்தாரமாக சொல்லணுன்றதுக்காக நான் சொன்னேன். இல்லை இது மாதிரி தனித்தனி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். வித்யாதீனாம் உபாதானம் சதுர்ணாம் ஆதிதா கிருதம். வித்யாதீனாம் சதுர்ணாம் ஆதிதா உபாதானம் கிருதம். நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் பிரித்து சொன்னேன். மற்றபடி எல்லா இடத்துலையும் பிரவர்த்தனா இருக்குன்றதை நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்.
அஸ்தி பிரவர்த்தனாரூபம் அனுஸ்யூதம் சதுர்ஷ்வபி தத்ரைவ லிங் விதாதவ்யः கிம் பேதஸ்ய விவக்ஷயா நியாயவ்யுத்பாதனார்த்தம் வா பிரபஞ்சார்த்தம் அதாபி வா வித்யாதீனாம் உபாதானம் சதுர்நாமாதிதः கிருதம். ஓ அப்போ ஏவம்ச பிரவர்த்தனான்னா என்ன அப்படின்னு பிரவர்த்தனாவனுடைய லக்ஷணத்தை நாம் தெரிஞ்சுட்டாலேயே இந்த நாலுத்தை பற்றி தெரிஞ்சுட்டா மாதிரி அர்த்தமாயிடுது. லிங்கனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டா மாதிரி ஆயிடுது. பிரவர்த்தனாத்வம் ச பிரவருத்தி ஜனக ஞான விஷயதாவச்சேதகத்வம். பிரவருத்தி ஜனக ஞான விஷயதாவச்சேதகத்வம் பிரவர்த்தனாத்வம். இனிமேல் தான் சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது. வேண்டாமா? இல்லை சார். பிரவர்த்தனா தூண்டுறான் அப்படின்னு. தூண்டுறதுனா என்னடா, தூண்டுறதுனா என்னன்னு கேட்டான். கவனி. நான் ஏதோ சொன்னேன். சொன்ன உடனே என்ன பண்ணா, வாசலில் உட்காந்து இந்த பியூனானது எழுந்து டீ வாங்க போனான். அது விட்டுரு. நான் ஏதோ அவனுக்கு சொன்னேன். சொன்ன உடனேவே அவன் என்ன பண்ணான், எழுந்து போய் சுவாமிக்கு பூஜையை பண்ணான், ஒரு அர்ச்சனை பண்ணிட்டான். அப்போ அர்ச்சனை பண்ணுறதுன்னு ஒரு கிரியை, அந்த கிரியையில் அவன் ஈடுபட்டான். சரியா? நல்லா புரிஞ்சு. அர்ச்சனை பண்ணுறதுன்னு ஒரு கிரியை, அந்த கிரியையில் அவன் ஈடுபட்டான். ஏன் ஈடுபட்டான் அப்படின்னா, ஈடுபடணும்னு அவனுக்கு ஒரு புத்தி தோணுச்சு. அப்போ ஏவம்சா அவனை தூண்டுறதுக்கு ஒரு புத்தி இருக்குன்னு வந்தது. அந்த புத்தி அவனுக்கு எப்போ வந்தது அப்படின்னா, நான் சொன்னக்கப்புறம் தான் வந்தது. அப்போ அவன் புத்தியில் விஷயமாக, அவன் புத்தியில், அதாவது அவனுக்கு ஏதோ ஒரு, அவன் புத்தியில் விஷயமாக ஒன்று வந்திருக்கு. அதாவது நான் சொன்னதை அவனுக்கு புரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தமாச்சு. அப்போ நான் சொல்லும் பொழுது நான் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை அவன் புரிஞ்சுக்கிறான். அப்படின்றது தான் அவன் ஞானத்தில் விஷயம்னு பேர். அதுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்டதை அவன் புரிஞ்சிக்கவே தான் அவன் ஒரு குறிப்பிட்ட செயலில் அவன் ஈடுபடுறான். சரியா? இப்போ பாரு, இங்கே பாரு. பிரவர்த்தனானா என்ன அப்படின்னா, பிரவருத்தி. அவன் ஏதோ ஒரு செயலில் அவன் ஈடுபடுறான். அவன் ஈடுபடுறத அவன் புத்தி தூண்டுறது. பிரவருத்தி ஜனக ஞான. அவன் தூண்டுறதுன்னா அப்போ அவன் புத்தியில் ஏதோ ஒன்று தோணியிருக்கு, ஏதோ ஒன்று விஷயமாக இருக்குது. தோன்றது விஷயமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவன் புத்தியில் எது தோணிச்சோ, பிரவருத்தி ஜனக ஞான விஷயா இல்லையா, அந்த விஷயதாவச்சேதகத்துவம் அப்படின்றது தான் என்ன பேர்? பிரவர்த்தனாத்வம். விஷயதாவச்சேதகம் என்னது? பிரவர்த்தனா. விஷயதாவச்சேதகத்துவம் பிரவர்த்தனாத்வம். புரியல சார்? கோவிலுக்கு போனோம் அப்படின்னு ஒரு சமாச்சாரம், அதுக்கு விஷயான்னு பேர். கோவிலுக்கு போனோம் அப்படின்ற விஷயமானது அவன் புத்தியில் ஏற்பட்டது. அந்த புத்தியில் ஏற்பட்டவே அந்த தாதிருஷ புத்தியானது கோவிலுக்கு போகிறதுக்கு அவனை தூண்டிச்சு. அப்போ கோவிலுக்கு போகிறதுன்றது, கோவில் போகிறதுன்னு ஒன்று, அதில் பிரவர்த்திக்கிறது ஒன்று. அவன் பிரவர்த்திக்கிறதுன்றது அதை உண்டு பண்ணக்கூடியது அவனுடைய ஞானம். எந்த ஞானம் அப்படின்னா, கோவிலுக்கு போகணுன்றது அவனுக்கு ஏற்பட்டது. சரி, கோவிலுக்கு போகணும் அப்படின்றத அவன் புத்தியில் ஏற்பட்டதுனாலேயே கோவில் போயிடணுமா? அவன் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு அவன் புத்தியில் ஏற்பட்டதுனாலே சினிமாவுக்கு போயிடுவானா? சமுத்திரத்தில் குதிக்கணும் அப்படின்னு தோணுச்சுனாலே சமுத்திரத்தில் குதிச்சிருவானா? மலையிலேருந்து கீழே குதிக்கணும் அப்படின்னு புத்தியில் தோன்றுச்சுனாலே மலையிலேருந்து குதிச்சிருவானா? அப்போ எந்த விஷயம் அவன் புத்தியில் தோணுச்சோ,
புத்தியில் தோணுச்சுன்ற அந்த காரணத்தினாலேயே அவன் அந்த காரியத்தை பண்ண மாட்டான். இப்போ புத்தியில் ஒரு விஷயம் ஏற்பட்டாலும் கூட அந்த விஷயமானது நல்லதை பண்ணுமா பண்ணாதான்றது சேர்ந்து அவனுக்கு தோணணும். கோவிலுக்கு போகிறது அப்படின்னு ஒரு விஷயம், அது விஷயகமான புத்தி வந்தது. அது மட்டும் போராது, அவன் கோவிலுக்கு போகிறது அப்படின்ற செயல் எனக்கு நல்லதை ஏற்படுத்தும்னு சேர்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ பார், பிரவருத்தி ஜனகமான ஞானம், அந்த ஞானத்தில் விஷயமாக மந்திர கமனம்னு இருக்குது. அந்த மந்திர கமனம்ன்ற விஷயத்தில் விஷயத்தா இருக்குது. அந்த விஷயத்தாவச்சேதகம் என்னன்னார், அது நமக்கு சாஸ்திர ரீதியாக அப்படி தான் சொல்லணும். அது கொஞ்ச நாள் அப்படி புரிஞ்சுட்டு அப்புறம் தான் உனக்கு புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் தான் ஓஹோ அது எதுக்குன்னு தெரியும். அப்போ அந்த மந்திர கமனம் இருக்குது பார், அதில் அது என்னது, அது மந்திர கமனம்ன்றது விஷயா புத்தியில் எனக்கு தோணுச்சு. அந்த விஷயத்தில் என்ன இருக்கும், விஷயத்தா இருக்குது. அந்த விஷயத்தாவச்சேதகம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கோவிலுக்கு போகிறதுன்ற சமாச்சாரமானது என்னுடைய இஷ்டத்தை சாதிச்சு கொடுக்கக்கூடியது, எனக்கு நல்லதை கொடுக்கக்கூடியது. இப்போ ஏவம்சா நல்லதை கொடுக்கக்கூடியது அப்படின்ற ரீதியில் கோவிலுக்கு போகணுன்ற சமாச்சாரம் உன் புத்தியில் ஏற்பட்டாதான் நீ கோவிலுக்கு போகிறதுன்ற கிரியையில் பிரவர்த்திப்ப. நல்லது கொடுக்குறதா கெட்டது கொடுக்குறதான்னு எனக்கு தெரியல, ஜென்ரலாக கோவிலுக்கு போகணுன்னு தெரிஞ்சுது, அதனாலேயே கோவிலுக்கு யாரும் போக மாட்டான். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தமாச்சு, தன் புத்தியில் ஒன்று தோணினாலேயே அவன் ஒரு காரியத்தை பண்ணிடுவான்னா, புத்தியில் வந்து மலையிலேருந்து கீழே விழணும்னு தோணுச்சுன்னா விழுந்துருவானா, விழறதில்லை. அப்போ அதுலேருந்து உனக்கு தோன்ற காரணம், அதாவது தனக்கு புத்தியில் தோன்ற காரணத்தினாலேயே மனுஷன் அந்த காரியத்தில் ஈடுபடுறதில்ல. தன் புத்தியில் தோன்ற சமாச்சாரமானது தனக்கு நல்லதை சாதிச்சு கொடுக்கும்னு சேர்த்து தோணணும், அல்லது தனக்கு கெட்டதை கொடுக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். சில சமயம் வந்து ஆமாம் சார் இது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் போனேன், நல்லதுன்னு தோணல கெட்டதை கொடுக்காதுன்னு மனசில் தோணுச்சு அதனால் போனேன். அப்போ ஏவம்சா புத்தியில் விஷயமானா மட்டும் போராது, அதில் இன்னொரு அவச்சேதகம் ஒன்று தேவைப்படுறது. அதுக்கு என்ன பேர், பிரவர்த்தனாத்வம் ச பிரவருத்தி ஜனக ஞான விஷயதாவச்சேதகத்வம் தச்ச இஷ்ட சாதனத்வஸ்ய அஸ்தி இதி ததேவ வித்யர்த்தா. அப்போ இஷ்ட சாதனத்வம் என்னது, என்ன உதாரணம் பாரு. மந்திரம் கச்ச அப்படின்னு நான் சொல்கிறேன், ஒருத்தனை பார்த்து மந்திரம் கச்ச கோவிலுக்கு போ நான் சொல்லலை, நம்ம மனுஷன் வேதம் சொல்கிறது. தர்மம் சர அது சப்தம், தர்மம் சர அங்கே என்ன இருக்கு, அங்கே லோட் லகாரம் இருக்குது. லோட்டு என்ன அர்த்தத்தில் வந்திருக்கு, விதின்ற அர்த்தத்தில் வந்திருக்கு. விதினா என்ன, இஷ்ட சாதனத்துவம் தான் விதியினுடைய அர்த்தம். விதினா அது என்னது, இஷ்ட சாதனத்துவம். எங்கே சார் இருக்குன்னா, நீ என்ன சப்தத்தை சொன்னால் மந்திரம் தர்மம் சர, அப்போ தர்மத்தை கடைப்பிடி. அப்போ தர்மத்தை கடைபிடிக்கிறது அப்படின்றது எனக்கு இஷ்டத்தை சாதிச்சு கொடுக்கும், என்னுடைய தேவையை அது பூர்த்தி பண்ணும் அப்படின்னு உனக்கு தெரியணும். அப்போ வேதம் தர்மம் சரான்னு சொல்லும் பொழுதே நாமெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறோமா, தர்மத்தை கடைபிடிக்கிறது என்னுடைய இஷ்டத்தை சாதிச்சு கொடுக்கும். அதனால தான் வேதம் என்ன லக்காரத்தை பிரயோகப்படுத்தியிருக்கு, லோட் லக்காரத்தை. என்ன அர்த்தத்தில், வித்யர்த்தத்தில். அப்போ விதினாலேயே என்னதுன்னார், விதினா இஷ்ட சாதனம். எது இஷ்ட சாதனம் அப்படின்னா, எதை நீ சொல்கிறையோ அது மது இஷ்ட சாதனம். அப்போ தர்மம் சரான்னும் பொழுது இப்போ பிரவருத்தி ஜனக ஞான விஷயா எதுன்னா தர்மச்சாரா, தர்மத்தை ஈடுபடுறது, தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறது. அப்போ அந்த தர்ம சரணத்தில் விஷயத்தான் இருக்குது, அதனுடைய அவச்சேதகமாக இஷ்ட சாதனத்துவம் இருக்குது. ஏவம்சா
இஷ்ட சாதனத்வாவச்சின்ன, இஷ்ட சாதனத்துவம்னா என்னுடைய இஷ்டத்தை சாதிச்சு கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது? இந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுன்னு ஒரு சமாச்சாரத்தில் இருக்குது. அப்போ இஷ்ட சாதனத்வாவச்சின்னமாக இந்த தர்ம ஆச்சரணம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு என் புத்தியில் தோணுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? தர்மத்தை வந்து கடைபிடிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ விதியினுடைய அந்த அந்த லகாரம் இருக்கு பாரு, அதனுடைய அர்த்தம் என்ன? விதின்னு சொன்னால் விதி என்னது? இஷ்ட சாதனத்துவம். அதுதான் விதியினுடைய அர்த்தம்னு தீர்மானமாகிறது. அப்போ பாரு, பிரவர்த்தனான்ற அர்த்தத்தில் லிங் லகாரம் வருது, லோட் லகாரம் வருதுன்னா லோட் லகாரத்தினுடைய அர்த்தம் பிரவர்த்தனானா. பிரவர்த்தனானா என்னன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு மனுஷனை பிரவர்த்திக்கும்படி பண்ணுறதுடா. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தில் பிரவர்த்திக்கும்படி பண்ணுறான். எப்போ தெரியுமா பண்ணுவான்? அந்த வேலையை தன்னுடைய இஷ்டத்தை சாதிச்சு கொடுக்கணும்னு தோணாதான் பண்ணுவான். அப்போ அந்த வேலையை தன்னுடைய இஷ்டத்தை சாதிச்சு கொடுக்கும் அப்படின்ற அர்த்தத்தை அந்த லகாரம் கொடுக்கணும். இப்போ லகாரத்துக்கு இந்த லிங்குக்கு என்ன அர்த்தம்? இஷ்ட சாதனத்துவம் அர்த்தம்னு தீர்மானம் பண்ணாதான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? இல்லைன்னு நினைப்பார், தத்ர ஸ்வாதாவதி அப்படின்றான். நாய் ஓடுறது நீ அவன்கிட்ட சொல்லுவாங்க, சும்மா அப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பான். ஏன்னா நாய் ஓடினான்னா ஓடாட்டினா அவனுக்கு என்ன? இதுவே அவனுக்கு வந்து ஏதோ ஒரு காரியத்தில் வந்து இவனை வந்து என்ன தேவதத்தா தர்மம் சரதி சொல்லு. தேவதத்தன் தர்மத்தை ஆச்சாரம் பண்ணுறான், கடைபிடிக்கிறான் அப்படின்ற இவன் உடனே தர்மத்தில் வந்து இவன் ஈடுபடுவானா? யாரோ தேவதத்தனா, அவன் இன்னும் கோயில் கும்பாபிஷேகம் ஏதோ பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு இவன் தூங்குவானே தவிர இவனை பார்த்து நீ தர்மம் சரான்னு சொன்னாதான் இவன் பிரவர்த்திப்பான். அப்போ இவன் தர்மம் சரான்னு சொல்லும்போது இவனுக்கு என்ன புத்தியில் தோன்றது? ஓஹோ, தர்மத்தை ஆச்சரணம் பண்ணுறதுன்றது என்னுடைய இஷ்டத்தை சாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு இந்த மனுஷன் சொல்கிறார், இந்த வேதம் சொல்கிறது. அப்போ இஷ்டசாதனத்துவம் அப்படின்ற அர்த்தம் தான் எதனுடைய அர்த்தம்? லிங்கனுடைய இஷ்டசாதனத்துவம் அப்படின்றது லிங்கனுடைய அர்த்தம்னு தெரியுது அப்படின்னு முதல்ல ஒரு கடைக்கால் போட்டு வச்சார். அப்புறம் நிறைய தோன்றணும், இது நிறைய விசாரம்லாம் வரப்போகுது. சரிம்மா சார். ஆமாம், இதோட முடியாது இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருவோம். பிரவர்த்தனாத்வம் ச பிரவருத்தி ஜனக ஜான விஷயதாவச்சேதகத்துவம் தச்ச இஷ்டசாதனத்வஸ்ய அஸ்தி இதி ததேவ இஷ்டசாதனத்வமேவ வித்யர்த்தः. விதிலிங்குடைய அர்த்தம் அதுதான் விதி. அப்புறமா யத்யப்யேதத் கிருதி சாத்தியத்வஸ்யாபி தஜ்ஞானஸ்யாபி பிரவர்த்தகத்வாத் ததாபி யாகாதோ சர்வத்ர தத் லோகதः ஏவ லப்யதே இதி அன்யலப்யத்வாத் நதச்சக்யம். உடனே ஒரு ஆக்ஷேபம் பண்ணிவிட்டு அந்த ஆக்ஷேபத்தை நிராகரணம் பண்ணுறார். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீலக்ஷ்மி ரமணம் நவமி கௌரி ரமணரூபிணம் ஸ்போடரூபம் யதசர்வம் ஜெகதே